ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த டூலை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ப்ரெஸ் பட்டன் ப்ளையர். பாருங்கள், இது வந்து இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு ஒரு லாக் இருக்குது. இந்த லாக்கை வந்து பாருங்கள், இந்த மாதிரி நம்ம இந்த ப்ளையர் இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டா இந்த லாக் வந்து இப்படி ரிலீஸ் ஆயிரும். அப்புறமா பாருங்கள், நம்ம இந்த ரெண்டு இடத்துலையும் பட்டன்ஸ் வச்சு இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணினா அந்த பட்டன் வந்து நமக்கு ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ பாருங்கள், இந்த ப்ளையரில் பாருங்கள், ஒரு சைடில் வந்து பாருங்கள் ஹோல் இருக்குது. இந்த மாதிரி இப்படி ஹோல் இருக்கும். இன்னொரு சைடில் பாருங்கள் ஹோல் இல்லாமல் இருக்கும். இந்த ஹோல் இல்லாத இடத்துல தான் நம்ம எப்போவுமே இந்த ஓப்பன் ரிங் கேப்பை ஃபிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், இது வந்து ஓப்பன் ரிங் கேப். இப்படி பல்லாக இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து ஓப்பன் ரிங் கேப். இந்த ஓப்பன் ரிங் கேப்பை தான் நம்ம வந்து இந்த ஹோல் இல்லாத பார்ட்டில் நம்ம வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணணும். இது வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே இப்படி இருந்துடும். கீழே பாருங்கள், இப்படி உழாது. அப்புறமா இந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஹோல் இருக்க பார்ட்டில் தான் நம்ம வந்து இந்த மாதிரி மேல் ஃபீமேல் பட்டனை நம்ம வைக்கணும். பாருங்கள், இது வந்து மேல் பட்டன், இது வந்து ஃபீமேல் பட்டன். இந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து ஃபீமேல் பட்டன், இது வந்து மேல் பட்டன். இந்த ஹோல் உள்ள பார்ட் இருக்குது பார்த்தீங்களா? இதில் தான் நம்ம மேல் பட்டனோ அல்லது ஃபீமேல் பட்டனோ நம்ம வைக்கணும். ஸோ பட்டன் எப்படி ப்ளேஸ் பண்ணணும்னு பாருங்கள். இது வந்து மேல் பட்டன் வைக்கேன். இந்த இதுலேயும் ஒரு டிப்ரெஷன் இருக்குல்ல, அந்த ஹோலும் இருக்குல்ல, இதை வந்து பாருங்கள் இப்படி மேலே பார்த்து இப்படி இருக்கணும். இந்த மாதிரி இதை வந்து இப்படி வச்சுட்டு நமக்கு எதில் அந்த பட்டன் வைக்கணுமோ அதில் வந்து பாருங்கள் ப்ரெஸ் பண்ணினா போதும். பாருங்கள், நல்லா அழகாக அப்படி ப்ரெஸ் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி. இனி அடுத்தது இந்த ஹோல் இல்லாத பார்ட்டில் தான் நம்ம அந்த ஓப்பன் ரிங் கேப்பை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடில் நம்ம இப்போ ஃபீமேல் பட்டன் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபீமேல் பட்டன் ஃபிக்ஸ் பண்ணச்சில் பாருங்கள், ஒரு சைடில் ஹோல் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அடுத்த சைடில் பாருங்கள் ஹோல் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். பாருங்கள், சின்னதாக இருக்குது, இதில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த பெருசு தான் மேலே பார்த்து வைக்கணும். அப்போ தான் அது வந்து போய் பிடிக்கும். இந்த இது போய் ஃபிக்ஸ் ஆகும். அதனால் ஃபிக்ஸ் ஆகாமல் அப்படி நின்றுடும். பாருங்கள், இந்த மாதிரி இந்த பெரிய ஹோல் நம்மளை பார்த்து மேலே பார்த்துருக்கணும். இனி பாருங்கள், இப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு எடுத்தால் பாருங்கள், இந்த மாதிரி இப்படி ஃபிக்ஸ் ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி இப்படி ஓப்பனும் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி. அப்புறமா நம்ம ஒர்க் முடிஞ்சோன்னே இந்த லாக்கை வந்து இந்த மாதிரி இப்படி லாக் பண்ணிடலாம். இது வந்து அழகாக அப்படி இருக்கும். இப்போ இதில் வந்து எப்படின்னா நமக்கு வந்து மேல் பட்டன், ஃபீமேல் பட்டன், அப்புறமா ஓப்பன் ரிங் கேப்ஸ் கிடைக்கும். இப்போ மேல் பட்டனில் 50 நம்பர்ஸ் இருக்குது, ஃபீமேல் பட்டனில் 50 நம்பர்ஸ் இருக்குன்னா இதில் வந்து 100 நம்பர்ஸ் இருக்கும். ஏன்னா மேலுக்கு ஃபீமேலுக்கு ரெண்டுக்கும் நம்ம அந்த கேப்பை, ஓப்பன் ரிங் கேப்பை யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ இந்த ரெண்டுக்கும் சேர்த்து தான் இதில் இருக்கும், இப்படி கலராக. அப்புறமா பாருங்கள், இந்த ப்ளையர் ப்ரெஸ் பட்டன் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு நல்ல இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்துன்னா நீங்களும் கண்டிப்பாக வாங்குங்க. இது வந்து மீஷோவில் வாங்கினது. இதுக்கு ப்ரைஸ் வந்து 167. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.